பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 4 மையம் 2,3ன்னு கொடுத்துருக்காங்க. 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க என்ற கோடுகள் வெட்டும் புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு. ஸோ வெட்டும் புள்ளி அப்படின்னாலே கண்டிப்பாக 2 சமன்பாடு கொடுப்பாங்க. வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும்னா 2 சமன்பாடையும் தீர்வு கண்டுபிடிக்கணும். இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தீர்வு கண்டுபிடிக்கிறது. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதலாம். மையம் 2,3 மையம்னால நீ என்ன பண்ணணும், H,Kன்னு எழுதிடணும். ஓகே, இந்த 2 சமன்பாடையும் தீர்வு காணலாம். சமன்பாடு பேர் கொடுத்துடலாம் 1, 2. நான் என்ன பண்ணுறேன், சமன்பாடு 1 எடுத்து அப்படியே எழுதுகிறேன். -1 இந்த சைடு போயிடுச்சுன்னா +1ன்னு வந்துடும். அடுத்தது சமன்பாடு 2 என்ன செய்கிறேன், 2ஆல் பெருக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக 2ஆல் பெருக்குங்க, என்ன வரும், 8x + 2y = 54. அதாவது -27 இங்கே வந்துடும். 27 2ஆல் பெருக்குனீங்கன்னா 54ன்னு கிடைக்கும். ஓகே, கூட்டணுமா கழிக்கணுமான்னு பார்க்கணும். கழிச்சா குறி மாறும், கூட்டினா குறி மாறாது. அப்போ கூட்டுறேன். கூட்டும்போது என்ன ஆகும், இந்த -2yயும் +2yயும் கேன்சல் ஆகிடும். இது 2ஐயும் கூட்டி இங்கே போடுங்க, ஈக்குவல் டு போட்டு இது 2ஐயும் கூட்டி இங்கே போடுங்க. அப்போது எக்ஸோட மதிப்பு 5ன்னு கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் சமன்பாடு 1ல் பிரதிட்டோம்னா ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். ஸோ எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட் புள்ளி கிடச்சிருச்சு. அதான் புள்ளின்னு எழுதியிருக்கேன் பாருங்க, புள்ளி 5,7. இப்போ மையம் நம்பர் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா எழுதிடணும். x - h ஹோல் ஸ்கொயர் + y - k ஹோல் ஸ்கொயர் = r². ஸோ நல்லா நீங்கள் மெமரி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மதிப்பெல்லாம் பிரதியிடுங்க. எக்ஸ், ஒய், ஹெச்கே எங்கெல்லாம் வருதோ அதோட மதிப்புகள்லாம் பிரதியிடுங்க. இதை கழிச்சா 3 வருமா, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதை கழிச்சா 4 வருமா, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. r² எழுதுங்க. r² மதிப்பு 25. ஸோ இந்த r² கிடச்ச உடனே என்ன பண்ணோம், இதில் போய் பிரதியிடணும். பிரதியிடும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் மதிப்பு கொடுக்கூடாது. ஏன்னா சமன்பாடுனா எக்ஸ் ஒய் வரணும் இல்லையா. ஹெச்சுகேக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கலாம். அப்போ என்ன வரும், எக்ஸு ஹெச் ஒரு இடத்துல என்ன எழுதுவீங்க, 2 -2 ஹோல் ஸ்கொயர் + ஒய் -k ஒரு இடத்துல 3 வரும். -3 r² தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், = 25. ஸோ ஒரு வட்டத்தின் சமன்பாடுவே பாருங்கள் எத்தனை டைப் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் நல்லா கரெக்டாக கிளியராக ஒரு கணக்கையும் அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா. சமன்பாடு கொடுத்தா தீர்வு கண்டுபிடிக்கிறோம், மையம், புள்ளி, இந்த மாதிரி 4 கணக்கு வந்தால் 4மே டிஃப்ரெண்ட்டான கணக்கு. நல்லா நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும்.